வேளச்சேரி செல்லும் மக்களுக்கு ஒரு சூப்பரான குட் நியூஸ். இதுவரைக்கும் சிந்தாதிரிப்பேட்டையிலிருந்து இயக்கப்பட்டு வந்த வேளச்சேரி ரயில்கள் வரும் ஆகஸ்ட் மாதம் முதல் சென்னை கோட்டையிலிருந்து இயக்கப்படும் தெரிவிச்சிருக்காங்க ரயில்வே அதிகாரிகள். இதனால நீங்க இனிமே சென்னை பீச் ஸ்டேஷன்ல இருந்தோ இல்ல சென்ட்ரல்ல இருந்தோ சிந்தாதிரிப்பேட்டைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. சென்னை மக்களின் பிரதான போக்குவரத்து சேவை சென்னை கடற்கரை டு தாம்பரம் வழித்தடம். இந்த வழித்தடத்தில் சென்னை கடற்கரையிலிருந்து எழும்பூர் வரைக்கும் 3 வழித்தடங்கள் தான் இருக்கு. இதில் 2 வழித்தடங்களில் புறநகர் ரயில்களும், ஒரு வழித்தடத்தில் எக்ஸ்பிரஸ் ரயில்கள் மற்றும் சரக்கு ரயில்களும் இயக்கப்பட்டு வருது. இதனாலே எக்ஸ்பிரஸ் ரயில்கள் அதிக நேரம் காத்திருக்க வேண்டியிருக்கு. பல ஆண்டுகளாக கிடப்பில் போடப்பட்ட சென்னை பீச் டு எழும்பூர் 4வது ரயில் பாதை அமைக்கும் பணி கடந்த ஆகஸ்ட் மாதம் தொடங்கியது. 4.3 கிலோமீட்டர் தொலைவு கொண்ட இந்த வழித்தடம் 279 கோடி செலவில் மேற்கொள்ளப்பட்டு வருது. இந்த பணிகளுக்காக சென்னை கோட்டை, சென்னை பார்க் டவுன் ரயில் நிலையங்களில் வேளச்சேரி செல்லும் பறக்கும் ரயில் வழித்தடங்கள் மற்றும் ரயில் நிலையங்கள் இடிக்கப்பட்டது. மேலும் கடற்கரையிலிருந்து சிந்தாதிரிப்பேட்டை வரைக்கும் வேளச்சேரி ரயில்கள் 7 மாத காலத்திற்கு நிறுத்தி வைக்கப்படும் அறிவிக்கப்பட்டது. வேளச்சேரி செல்லும் அனைத்து ரயில்களும் சிந்தாதிரிப்பேட்டையிலிருந்து இயக்கப்பட்டு வந்தது. பல்வேறு ஐடி நிறுவனங்கள் அமைந்துள்ள வேளச்சேரிக்கு செல்லும் பொதுமக்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டனர்.
சென்னை கடற்கரை மற்றும் சென்னை சென்ட்ரலில் இருந்து சிந்தாதிரிப்பேட்டைக்கு போய் அங்கிருந்து செல்ல வேண்டியிருந்தது. 7 மாதங்களில் முடிய வேண்டிய இந்த பணி ரிசர்வ் வங்கியின் நில கையகப்படுத்தும் பணி காரணமாகவும் 4 வழித்தடம் அமையும் பாதைகளில் பெரும் பகுதி கூவம் ஆற்றில் அமைந்துள்ளதால் தூண்கள் அமைக்கும் பணியின் காரணமாகவும் காலதாமதம் ஏற்பட்டது. இப்போது பணிகள் முடியும் தருவாயில் உள்ளதால் முதற்கட்டமாக வரும் ஆகஸ்ட் மாதத்தில் சென்னை கோட்டையிலிருந்து வேளச்சேரிக்கு ரயில்கள் இயக்கப்படும் ரயில்வே அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. இதனால் வேளச்சேரி செல்லும் பொதுமக்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டுருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இது போன்ற முக்கிய நிகழ்வுகளை தெரிஞ்சுக்க நம்ம அறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.